வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. பீகாரின் 114வது நிறுவன தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் வாழும் பீகார் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் மிக நீண்ட காலம் பதவி வகிக்கும் தலைவர் என்ற பெருமையை பெற்று இந்திய அரசியலில் வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லை எட்டியுள்ளார். இதன் மூலம் தலைமை பொறுப்பில் தனது 25வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார். அசாம், கேரளா, தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய 4 மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல்கள் மற்றும் 6 மாநிலங்களில் நடைபெறும் இடைத்தேர்தல்களை முன்னிட்டு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் உறுதி செய்யப்பட்ட குறைந்தபட்ச வசதிகள் மற்றும் விரிவான வாக்காளர் உதவி வழங்கப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ரஷ்ய கச்சா எண்ணெயை ஏற்றி வரும் அக்வா டைட்டன் என்ற கப்பல் கர்நாடகாவில் உள்ள மங்களூருவை வந்தடைந்துள்ளது. மேலும் அமெரிக்காவிலிருந்து எல்பிஜி ஏற்றி வரும் மற்றொரு சரக்கு கப்பலும் மங்களூரு துறைமுகம் வந்தடைந்தது. உலக நீர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அனைவருக்கும் தூய்மையான குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் சேகரிப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட கடந்த 16ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் நாளையுடன் முடிவடைய உள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான திருமதி இஷிதா ராட்டி மாவட்டம் முழுவதும் அதிரடி ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது வாக்குச்சாவடி மையங்கள், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகள் மற்றும் விவிபேட் பரிசோதனை கூடங்கள் நேரில் பார்வையிட்டார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.